இதெல்லாம் ஒரு பிள்ளை முள்ளுல உளுந்து ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் ஊசி போட்டு வந்திருக்கிற முள்ளு பூரா சப்பாத்தி முள்ளு பூரா குத்திருச்சு. இப்படியெல்லாம் ஒரு துரோகம் இந்த ஜீவங்களுக்கு பண்ணினாக்க எப்படிமா அந்த நாடு நல்லா இருக்கும்? பேரழிவெல்லாம் எதுக்கு வராம வருது? எவ்வளோ இயற்கை வருது, எவ்வளோ இயற்கையில நம்ம சிக்கல் ஏற்படுத்துது கடவுள். இதெல்லாம் தெரியாம மக்கள் பண்றாங்க. அப்படி முள்ளு குத்தி ஆஸ்பத்திரி போய் ஊசி போட்டு வந்து முள்ளா குத்தி நடக்க கூட முடியல. சப்பாத்தி முள்ளுல விழுந்து ஏமா என்ன சொல்றேன்னாக்கா பிடிக்கலண்ணா. நானும் கேட்டேன் அந்த இடத்த வாடகைனாலும் வாங்கிக்கோங்க, இந்த பிள்ளைங்க நாங்க வேற இடம் மாறுற வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியா விளாண்டுட்டு போகுது, இதுக்கான வாடகை தர்றோம் அப்படின்னு நாங்க கூட கேட்டோம். அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. கொடுக்க மாட்டேன்னு வம்பு பண்ணி எல்லை விதைச்சு விட்டு அந்த பிள்ளைங்க அங்கதான் போய் விளையாடுதுங்க. எவ்வளவு சின்ன இடமா இருந்தாலும் அதுல பூந்து போயிடுதுங்க, எவ்வளவு முள்ளா இருந்தாலும் அதுல பூந்து போயிடுதுங்க. வேற வழியே இல்லம்மா என்னால. அவங்க வந்து பர்ஃபெக்டா அவங்க வெள்ளாம போட்டிருக்கணும். சுத்தி எல்லாமே ஒரு இண்டு எடுக்கலாம அடைச்சிட்டு வெள்ளாம போட்டிருந்தா அதோட பவரே வேற. சுத்தி முள்ள அடைச்சுக்கிட்டு வெள்ளாம போட்டா எப்படிமா அந்த ஜீவங்கள் போகாம இருக்கும்? ரொம்ப கஷ்டப்படுறோமா, ரொம்ப வேதனைப்படுறேன் இதுல.